ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் வெளி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சுடர் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அம்மோ, நீங்கள் கூடிய சீக்கிரமே வெளியே வர போகிறீங்க. நாங்கள் பார்த்துருக்க லாயர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் உங்களை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சுடர், கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரமே வெளியே வந்து உன் கூட அண்ணனோட ஃபேமிலி கூடன்னு நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு சுடருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மும் வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதாவது நம்ம சண்முகக்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணன், என்னை மன்னிச்சிருங்க அண்ணன், என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், என்னால் தானே நீங்கள் சுடரை தனியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. என்னால் நீங்கள் நிறைய அனுபவிச்சிட்டிங்கண்ணே, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும், சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபி, தேவையில்லாமல் நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நீ ஏன் தங்கச்சிடா, நான் உன்னை எப்பவுமே வெறுத்து ஒதுக்கவே மாட்டேன். உனக்காக நான் ஆழமரம் மாதிரி துணையாக தான் இருப்பேனே தவிர, உனக்கு கெடுதல் நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ லாயர்கிட்ட சொல்லிட்டியா அபி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது எல்லாமே சொல்லிட்டேனே. ஆமாம், என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அபி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே இப்போதைக்கு எதுவுமே வேண்டாண்ணே, எல்லாத்தையுமே நான் வெளியே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட அதை சொல்கிறதுமே சரியில்லை. கரெக்டான சமயமாக பார்த்து நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சண்முகமும் சுடரும் வெளியே போயிடுறாங்க. லாயர்கிட்டையுமே பேசுகிறாங்க. சார், எப்படியாவது அப்படியே மட்டும் வாதாடி வெளியே கொண்டு வந்துருங்க சார், உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம சுடருமே கேட்கவும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. லாயர் இருந்துட்டு, இங்கே பாரு தங்கம், நீ இப்படி கையெல்லாம் எடுத்து என்கிட்ட கும்பிடக்கூடாது சரியா? உனக்காக நான் கண்டிப்பாக உன் அம்முவை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சுடரும் சண்முகமும் வீட்டுக்கு போகிறாங்க. சரளா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நாங்கள் அபியையும் பார்த்தோம், அதே மாதிரி அந்த லாயருமே கூடிய சீக்கிரமாக அபியை வெளியே கொண்டு வந்துடுறதா சொல்லியிருக்காரு. நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குது சரளா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ அவள் வந்துட்டானா சுடரை கூட்டிகிட்டு தனியாக போயிடுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சுடருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. உடனே நம்ம சண்முகத்தோட முகத்தை பார்க்குறாங்க. சண்முகம் இருந்துட்டு, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சைகை பண்ணுறாங்க. என்ன ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறீங்க போல், இங்கே பாருங்கங்க, உங்கள் தங்கச்சி ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டா அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. சுடரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க எங்கேயாவது போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் சரலா, எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவியா? இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. சுடரும் அபியும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சண்முகம் சரளாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு சரளா, அபியும் சுடரும் நினச்சா நம்மளை இந்த வீட்டில் இருக்க விடாமல் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடு சுடரோடுதுன்னு சொல்லுவீங்க, அதானே? இதை சொல்லியே என்னை எதுவும் பேச விடாமல் வாயை அடிச்சிடுறீங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நாளைக்கெல்லாம் என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு வீடு கூட இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறதுக்கு காரணம் உன் தங்கச்சி அபி தானே. உங்கள் தங்கச்சி மட்டும் அன்றைக்கி ஓடி போகாமல் இருந்திருந்தா நிறைய விஷயம் நமக்கு நல்லதாக தான் நடந்திருக்கும். உங்கள் தங்கச்சியால் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதுங்க, இதுக்கப்புறமும் நம்ம அவளால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எங்கள் சரளா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சரளா, உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கியா? எப்படியாவது அபியை வெளியே கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே சரளாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே அபி அவங்க ஜெயிலில் இருக்கிறவங்க கூட பேசுகிறாங்க. அதாவது எப்போவுமே க்ளோஸாக இருப்பாங்களே குமுதா, அவங்கக்கிட்ட தான். குமுதா, மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. நான் மட்டும் அந்த கேஸில் வின் பண்ணி, அதாவது நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா பரல் மூலமாக கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் சுடர் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. என் அண்ணனுங்க கூட, என் அண்ணன் குழந்தைங்க கூடன்னு எல்லார் கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் குமுதா. இது நடக்குமா குமுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே குமுதா இருந்துட்டு, அபி நீ கவலையே படாத அபி,
கண்டிப்பாக நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஏன்னா உன் நல்ல மனசுக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏதோ இத்தனை வருஷமாக இங்கே இருந்துட்ட, இதுக்கப்புறமும் அந்த கடவுள் உன்னை இங்கே விடமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் நம்ம அபியை இப்போது கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம சண்முகம், சுடர் இவங்க எல்லாருமே வராங்க. ஜட்ஜ் அம்மாவுமே நீங்கள் ப்ரெஸ்யூட் பண்ணுங்கள், அதாவது பேச சொல்கிறாங்க லாயர்கிட்ட. இப்போது நம்ம அபிக்கு எதிரான லாயர் வந்து இவங்க கொலை பண்ணிவிட்டு, அதுவும் ஆதாரபூர்வமாக இருக்குது, பார்த்த சாட்சியுமே இருக்குது, இவங்க கொலை பண்ணதை கண்ணால் பார்த்துருக்காங்க, அதனால் இவங்கள ஜெயிலில் தான் போட்டு வச்சுருந்தாங்க, இவங்க கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் கேஸே. ஆனால் இவங்க வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க போல். இவங்க பெரிய கொலைக்காரவங்க. வெளியே போனாங்க அப்படின்னா ஒரு மனுஷனோட உயிருக்கு கூட நான் உத்தரவாதமே இல்லைன்னு தான் சொல்லணும், இவங்களை வெளியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு சொல்லவும், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியோட லாயர் வந்து பேசுகிறாங்க. அபி வந்து 10-15 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருந்த வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு கெட்ட பழியுமே விழவே இல்லை, எந்த புகாரும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவங்கள பரல் மூலமாக வெளியே அனுப்புறதுக்கு தாராளமாக நீங்கள் உத்தரவு போடலாமே. அது மட்டும் இல்லாமல் அபி வக்கீலுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. இந்த படிப்புக்காகவாவது நீங்கள் வெளியே விட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே எந்த புகாருமே இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நல்ல முடிவாக சொல்லுங்கள் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபியோட லாயர் சொல்லவும், அபி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம பரல் மூலமாக வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜட்ஜுமே எல்லாமே நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போது தீர்ப்பையுமே சொல்ல போகிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே நம்ம அபிக்கு அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது, என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சுடர் இருந்துட்டு சண்முகத்துக்கிட்ட, மாமா ஜட்ஜம்மா அம்முவை வெளியே விட சொல்லுவாங்களா, எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சுடரு, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. அம்மு கூடிய சீக்கிரம் என்ன இன்றைக்கே வெளியே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அம்மு வெளியே வந்துடணும் அப்படின்றதுக்காக. இப்போது ஜட்ஜ் அம்மாவுமே சரி, இவங்களோட படிப்பு காரணமாக, அதுவும் வக்கீல் ஆகணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம் எழுதியிருக்காங்க, கண்டிப்பாக இவங்க படிப்பு காரணமாக நான் பரல் மூலமாக இவங்கள வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், வானத்தில் பறந்துடுவாங்க ரெக்க இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போது சுடர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. சுடர், நம்மளோட கஷ்டகாலம் எல்லாமே போயிடுச்சுமா, இதுக்கப்புறம் நம்ம இப்படி அபியை பிரிஞ்செல்லாம் கஷ்டப்பட வேண்டவே வேண்டாம், இனிமே உன் அம்மா உன் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சண்முகம் கண் கலங்கிக்கிட்டே இங்கே நம்ம சுடர்கிட்ட சொல்கிறாங்க. சுடருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போது நம்ம அபியுமே வெளியே அனுப்பிடுறாங்க. அபி ஓடி வந்து நம்ம சுடரை தான் ஃபஸ்ட்டு ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அபியோட லாயர்கிட்ட, ரொம்ப 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 நன்றி சார், நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என்னால் வெளியே வந்திருக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா என்னுடைய கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு யாருமே முன் வரல, நீங்கள் என் குழந்தைக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் செஞ்சதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. இருக்கட்டுங்க சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே ரெண்டு பேரும் ஸ்மைல் காட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டிக்குவாங்கள்ல கையில், அந்த மாதிரி காட்டுறாங்க. நம்ம சுடருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார், நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக அம்மு வெளியவே வந்திருக்க முடியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது அபியும் சண்முகம் சுடர் இவங்க 3 பேருமே இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவும் சரளா இருந்துட்டு, ஏங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அபி காலை பின் வாங்கிடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அதுவும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. அப்போது உடனே அப்படியே வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு வந்துடுறதா, வெளியவே ஒரு 4-5 குடம் தண்ணியை ஊற்றிட்டு வரணும், இனிமேல் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. சரளா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரளா, போயிட்டு தண்ணி எடுத்துட்டா ஓடு அப்படின்னு சொல்லவும், எனக்கே வேலை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆளுக்கு ஒரு குடமா கொண்டு வந்து நம்ம அபியோட தலையில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தியெல்லாம் கரைச்சி இறங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டுட்டு வராங்க.
இப்போது தியாக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சி, இந்த சுடர் வந்ததே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவங்க வேற வந்துட்டாங்க, இவங்கள பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்காங்க அப்படின்னலாம் இங்கே நம்ம தருண் கிட்ட சொல்லவும், தருண் இருந்துட்டு தியா இப்படியெல்லாம் பேசக்கூடாது, கருப்பாக இருந்தால் என்ன வெள்ளையாக இருந்தால் என்ன, எல்லாமே மனுஷங்க தானே, இப்படி நிறத்தை பார்த்து அந்த மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நீ பேசுறதுக்கு யார்கிட்ட தான் கற்றுட்டு வந்துடுதியா? இங்கே பாரு தருண், நீ வேணா அந்த சுடருக்கும் சுடரோட அம்மாக்கும் சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் என்னாலலாம் முடியாது, அவங்கள பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஏதோ அவங்களாம் பிச்சைக்காரங்க மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துதியா, எப்போ பார்த்தாலும் சுடர்கிட்ட சண்டைக்கு போய்கிட்டே இருப்ப, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்போது அவங்க அம்மாவையும் ஏதோ சொல்கிற, அவங்க வேறு யாரோலாம் கிடையாது, நமக்கு அத்தை, நம்ம அப்பாவோட தங்கச்சி, அதுக்கான மரியாதை நீ கொடுக்க மாட்டியாதியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தருண் வந்து திட்டுறாங்க. இங்கே தியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்போது நம்ம அபியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே நம்ம தருண் வந்து ஓடி வந்து அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ பெரிய பசங்களாம் வளர்ந்துருக்கீங்க, நீங்கள் பிறந்து கூட என்னால் பார்க்க முடியலல்ல அப்படின்னலாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம அபி வந்து அழுகுறாங்க. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மோ இதுதான் தருண், மாமாவோட பையன், ரொம்ப ரொம்ப க்யூட் தெரியுமா, ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அபியுமே, நல்லா இருக்கே தங்கம், உனக்காக இந்த அத்தை இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கலல்ல, இனிமேல் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தியா வந்து மறைஞ்சு மறைஞ்சு நிற்கிறாங்க. நம்ம அப்பிக்கிட்டவே வரவே இல்லை. சரளாக்கிட்டே வந்து, அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி, ஏதோ இருக்கோம், நீ எங்களுக்கு செஞ்சுட்டு போன நல்லதுனால நாங்கள் ஓஹோன்னு அப்படியே கொடி கட்டி பறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது அபிக்கு. அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, என்னால் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, ரொம்ப இல்லை ரொம்ப 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 கீழ்த்தரமாக பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அது மட்டும் இல்லாமல் உன்னால் ஒரு உயிரே போச்சு, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் திரும்பவும் இங்கே வந்திருக்க, நீ உன் அண்ணனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்ச அப்படின்னா இந்த வீட்டில் இருக்காத, உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சரலா, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அபி வீட்டுக்குள்ளே வரா, வந்ததும் வராதுமா அவளோட மனசை நோவடிக்கணும், அப்போது உனக்கு சந்தோஷமாக இருக்குமா, எதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அபி, நீ அவள் பேசுறதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காத, ஏதோ கோவத்தில் அவள் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம தியா கிட்ட வந்து பேச வரும். தியா வந்து அவங்க அதாவது அபிக்கிட்ட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சண்முகம் இருந்துட்டு, வா அபி நீ சாப்பிடுவ, ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சரளா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஆமாம் நான் கஷ்டப்பட்டு ஆக்கி வடித்து வச்சுத இப்போ ஒட்டுமொத்த கொண்டாவோட சோத்தை அவங்க தங்கச்சிக்கு கொட்ட போகிறார் இவர். ஐயோ கடவுளே, ஒவ்வொரு ரூபாயாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இப்போது ரெண்டு பேர் இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, இவங்களுக்கும் சேர்த்து இப்போ வடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னலாம் சரளா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம சண்முகம் அபிக்கு வயிறார சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அபி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ணன் ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணே, அண்ணி சமைச்சாங்களா? ஆமாம் அபி, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு என்ன வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு, நாக்கே செத்து போன மாதிரி இருக்குது, இப்போ தான் ருசியான சாப்பாடை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அபி, வயிறார சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? இல்லைண்ணே வேண்டாண்ணே போதும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அபியை வந்து சுடர் நீ போய் தருண் கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அபியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இப்போயாவது சொல்லு அபி, நீ எதுக்காக ஜெயிலுக்கு போனேன், ஏன் உன் புருஷன் ஏன் உன் பக்கம் வந்து நிற்கலை, உன்னை ஏன் வெளியே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது அபி, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் அபி இருந்துட்டு, அண்ணன் கருணான்னு ஒருத்தன் ரொம்ப ரொம்ப கொடூரமானவன், மோசமானவன், அவங்கிட்ட சிக்கிதான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பார்வதி அக்கான்னு இருந்தாங்க ஒருத்தவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, இந்த கொடூரமானவனுக்கு பொண்டாட்டியாக அமைஞ்சிருக்காங்க போல், எந்த பணத்துக்காகவா சொத்துக்காகவா இல்லை வேறு எதுக்காகனே தெரியல, எதுக்காகவோ ஆசைப்பட்டு பார்வதி அக்காவை அந்த கருணா கொன்னுட்டான், அந்த பழியை என் மேலே தூக்கி போட்டுட்டாங்கண்ணே. அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன், இந்த கருணா வெற்றிக்கிட்ட நான் தான் கொலைக்காரி, நான் கொடூரமானவ அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லி வெற்றியை
வெற்றியை கூடவே வச்சுக்கிட்டு இருக்கான். வெற்றி எப்படியாவது கருணா கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சேன், அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சரியான அவன் புத்தியே சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வட்டிக்கு விடுறது, இந்த கருணா எவ்வளோ மோசமானவன் அப்படின்றத எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இது சண்முகம் இருந்துட்டு, சரி அபி, நீ நிரந்தரமாக அந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த கருணா தான் கொலை பண்ணா அப்படின்றதுக்கான ஆதாரம் வேணும்ல நமக்கு. அது எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுனே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சே ஆகணுண்ணே. அப்போ தான் நாங்கள் முழுசாக அதாவது ஜெயிலை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கருணாவுக்கு சரியான தண்டனையை கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா பார்வதி அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பார்வதி அக்காவோட உயிர் எடுத்துட்டான், அதுக்காகவாவது அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, பார்வதி அக்காவோட தங்கச்சி தான். அவங்கள மீட் பண்ணி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அவங்கள பார்த்து பேசுவோம். ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணே. கண்டிப்பாக எப்படியாவது நம்ம கண்டுபிடிப்போம், வேறு வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர் வராங்க. அம்மோ, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் இருந்துட்டு, சும்மா தான்டா பேசிக்கிட்டு இருக்கோம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே சுடர் இருந்துட்டு, அம்மோ நான் நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் இருக்க ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறப்போ அதாவது இந்த கருணாக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்கள்ல, பார்வதியோட கொலை கேஸில் நீயும் கண்டிப்பாக மாட்டுவ, அதுக்கான ஆதாரம் இருக்குது, நீ கொலை பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஒரு டைம் நம்ம சுடரோட பேக்கில் கூட அதுக்கான ஆதாரத்தை போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுவும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது ஒவ்வொரு ட்ராயிங்காக நம்ம அபி வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. சூப்பராக வரைஞ்சிருக்கு சுடர், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த லெட்டர் ஒன்று இருக்குது. என்ன சுடர் இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மோ அது ஏதாவது மார்க் ஷீட்டாக இருக்கும். ஆமாம், நீ எவ்வளோ மார்க் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசை. சரி, இதை பார்க்குறேன், இது எவ்வளோ வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பிரித்து பார்த்தா அதில் கருணா தான் நம்ம பார்வதியை கொலை பண்ணது அப்படின்றதுக்கான எல்லா வாக்குமூலமும் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம அபி ஷாக் ஆகுறாங்க. சுடர், இந்த ஷீட் உனக்கு எப்படி கிடச்சிது, இது யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு, என்ன அபி, ஏன் இவ்வளோ பதட்டமாக கேட்குற, அது ஒன்றும் இல்லைண்ணே, சொல்லு சுடர், இது மார்க் ஷீட்டு தானே, எதுக்காக இப்படி கேட்குறீங்க, மிஸ் தான் கொடுப்பாங்க. இல்லை, இது மார்க் ஷீட் இல்லை, இது வேறு எப்படியும் பேகுக்கு வந்திருக்கு. அண்ணே நான் கொலை பண்ணலைன்றதுக்கான ஆதாரம் இதில் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற அபி, எப்படி சுடர் பேக்கில் நீ கொலை பண்ணலன்றதுக்கான ஆதாரம் கிடைக்கும்? அண்ணா எனக்கே ஒன்றும் புரியலண்ணே. ஆனால் இந்த கருணா தான் கொலை பண்ணது அப்படின்றதுக்கான ஆதாரம் இதில் இருக்குண்ணே. இதை வச்சு அவனை கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம் பயங்கர ஷாக்கிங். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிரந்தரமாக ஜெயிலை விட்டு அபியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இப்போது இன்னொரு சைடு நம்ம வெற்றி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கருணாவோட நடவடிக்கைகளுக்கு எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் கருணா அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அவனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த கருணா வந்து போயிருப்பாங்க போல். அபி ஜெயிலை விட்டு பரல் மூலமாக வெளியே வந்தது விஷயம் இங்கே கருணாவுக்கு தெரிய வருது. இதை கேட்ட கருணா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே வெற்றிக்கு கால் பண்ணவும், சொல்லு கருணா அப்படின்னு சொல்லவும், வெற்றி அந்த அபி வெளியே வந்துட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட வெற்றியுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற கருணா, அந்த அபி எப்படி வெளியே வர முடியும், அவளுக்கு தான் வாதாரத்துக்கு எந்த லாயருமே முன் வரலையே, நம்மளும் வரவிடாமல் தானே வச்சுருந்தோம், அப்படி இருக்கிறப்போ எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
சொல்லவும், எனக்கே தெரியல, அதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அவங்க 2 பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாரு வெற்றி, உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இந்த அபி ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கா போல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வெற்றி, எங்கே உன்கிட்டேருந்து நான் பிரிஞ்சிருவோன்னு சொல்லிட்டு. அதை விட பயம் என்ன அப்படின்னா, என்னை கொலை கேஸில் இல்லை வேறு எதனா கேஸில் மாட்டி விட்டுருவாளோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா சொல்லவும், கர்ணா என்ன கர்ணா, யாரை பார்த்துமே பயப்படாத நீ எதுக்காக இந்த அபி பேரை சொன்னாவே கதி கலங்கி போகிற, எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ என்ன இவன் நம்ம பதறலையே அவன் கண்டுபிடிச்சிருவான் போல அப்படின்னாலாம் இங்கே நம்ம வெற்றி கர்ணா மனசுக்குள்ளேயே பயந்துக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே வெற்றி இருந்துட்டு, கர்ணா நீ பயப்படவே பயப்படாத கர்ணா, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அந்த அபி வெளியே வந்தா அது என்ன ஒரே அடியாவா வந்துட்டா, இல்லை பரல் மூலமாக தானே வந்திருக்கா, பார்த்துக்கலாம் விடு கர்ணா, நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் உனக்கு ஆக விட மாட்டேன். நீ இருக்கிறப்பவே தானே பார்வதியை கொன்று போட்டுட்டு உன் பொண்டாட்டி போனா அப்படின்னு சொல்லவும், என்ன கர்ணா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம கர்ணா இருந்துட்டு, இல்லை வெற்றி அது இங்கே பாரு கர்ணா, நீ பயப்படாமல் இரு, கண்டிப்பாக உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அபி இருந்துட்டு லாயரை பார்த்து பேசுகிறதுக்காக சண்முகத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ லாயரை பார்த்துமே பேசுகிறாங்க. நான் வெளியே வரதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போது நான் ஒரேடியாக வெளியே வரதுக்கான ஆதாரம் கிடச்சிச்சு சார், அந்த கர்ணா தான் கொலை பண்ணான்றதுக்கான ஆதாரம் இதோ இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுமே லாயர் இருந்துட்டு, நீங்கள் கவலையப்படாதீங்க, இது ஒன்று போதும் எனக்கு, இதை வச்சே நான் அந்த கர்ணாவை லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இன்னொரு சைடு நம்ம அபியை பார்த்து பேசுகிறதுக்காக இங்கே வெற்றி ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக சண்முகத்தோட வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. வெற்றியை பார்த்ததுமே இங்கே நம்ம அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக இங்கே வந்தேன் இருக்கட்டும், நீ எதுக்காக ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்க, கர்ணாவோட உயிரை எடுக்கவா இல்லை ஏன் உயிரை எடுக்கவா, இல்லை எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்காகவா? சி, நான் எதுக்காக உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறேன், உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்டவங்க இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அந்த கடவுளாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாரு, அதுக்காக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இப்போது எங்கள் வெற்றி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உனக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட மனசு கூசவே இல்லை, நீ பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்க, அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு உனக்கே தெரியும்ல, நீ கல்யாணம் ஆகி புதுசாக வந்தப்போ கூட உன்னை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க, அவங்கள கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் நீ பண்ண கொலையினால் நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி சொல்லவும், சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து போங்க, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, என் தங்கச்சி கொலை பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, இங்கே பாருங்கள் என் தங்கச்சி கொலை பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் வெற்றிக்கிட்ட சண்டை போடுவோம். இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி தான் கொலை பண்ணது, கேவலம் பணத்துக்காகவும் நகைக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு ஒரு உயிரவே எடுத்துட்டா உங்கள் தங்கச்சி, உங்கள் தங்கச்சியை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசவும், போதும் நிறுத்து, என் தங்கச்சி ஒன்றும் கொலை பண்ணதுக்கு காரணம் கிடையாது, உங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கானே கர்ணா, அவன் தான் ஒரு கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ணியிருக்கான், தேவையில்லாமல் அவர் மேலே பழி போடாதீங்க, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவனையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் உங்கள் தங்கச்சி பிளான் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த காரணத்துக்காக இப்படி எல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சண்முகம் இருந்துட்டு, அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. உடனே வெற்றி இருந்துட்டு, இந்த அபி தான் கொலை பண்ணான்றதுக்கான ஆதாரம் நான் இருக்கனே, என் கண்ணால் பார்த்தனே நான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா, நீ குத்துனதை பார்த்தியா இல்லை வயிற்றில் குத்துப்பட்டு இருந்த கத்தி எடுத்ததை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அபி குத்துப்பட்டிருந்ததை எடுத்த மாதிரி தான் இருந்தது, குத்துறப்ப நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா, யோசி, எல்லாத்துக்கும் உன் ஃப்ரெண்டு தான் காரணம், அந்த கேடு கெட்டவன் தான் கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் கொலை பண்ணதுக்கான ஆதாரம் உங்கள் பார்வதி அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அவங்க கைப்பட எழுதி வச்சுருக்காங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காட்டுறாங்க. அதாவது கர்ணா தான் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஆதாரமும் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், இது உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அபி சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றி, நான்லாம்
கேவலம் பணத்துக்காகவும் நகைக்காகவும் எல்லாம் கொலை பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஏன் ஒருத்தரதோட பணத்தை கூட ஏமாத்துறதுக்கு கூட எனக்கு மனசு வராது. என்கிட்டேருந்து செலவானாலும் சரி மற்றவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அப்படிப்பட்டவன் தான். ஆனால் நீங்கள் என் மேலே கொலைப்பழியவே போட்டுட்டீங்களே, அதுக்கு செய்யாத தப்புக்கு நான் தண்டனையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வெற்றிக்குமே தெரிய வந்துடுது இந்த கருணா தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அபியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நம்ம வெற்றி. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க நம்ம சுடர் வந்து, அம்மு கேப்டன் நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படிங்க சுடர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்க தான் என் அம்மா அப்படின்றத சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு அதாவது அபி சொல்லவும், அது வந்து அம்மு அப்படின்னு சொல்லவும், வெற்றி இருந்துட்டு, இப்போ சுடர் என்ன சொன்னா, சுடருக்கு அம்மா நீயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சுடரோட அம்மா நான் ஜெயிலில் இருந்தப்பவே எனக்கு டெலிவரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம சுடரை பார்க்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு கனெக்டிங் நமக்கு இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போது இதானா இதுக்கு காரணம், அப்போது சுடர் தன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்போது சுடர் ஏன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அபிக்கிட்ட கேட்கவும், அபி இருந்துட்டு, இங்கே பார் வெற்றி, தேவையில்லாமல் என் குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லாத. நீ ஒரு கேடு கெட்டவன். அந்த பொறிக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நீ கேடு கெட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கு என் பொண்ணு எப்போவுமே பிள்ளையாக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சுடரே அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க கேப்டன் தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயத்த. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் அப்போது நீங்கள் தான் என் அப்பாவா? ஏன் கேப்டன், ஏன் இத்தனை நாளாக எங்களை பார்க்க வரல ஜெயிலுக்கு? எதுக்காக எங்களை இப்படி தனியாக அலைய விட்டீங்க? எதுக்காக சொல்லுங்கள் கேப்டன். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி இங்கே நம்ம சுடர் கேட்குறாங்க. அழுதுகிட்டே கேட்குறாங்க. இப்போது வெற்றிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. கண் கலங்கி போய் தான் நிற்கிறாரு. இதோட இந்த ரிவ்யூ முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனி என்னெல்லாம் ட்விஸ்ட் கொண்டு வருவாங்க அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.